அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தையை ஒரு விசை சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லோரும் வேதாகமத்தை கையில் எடுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பக்கம் 255. 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் பக்கம் 255 புதிய ஏற்பாடு. அதன் வசனங்கள் 7, 8, 9 வாசிக்கலாமா? வசனங்கள் 7, 8, 9 எல்லோரும் சேர்ந்து வாசியுங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை, அந்த ஒரு பகுதியில் நடந்ததான ஒரு சம்பவத்தை கொரிந்து சபைக்கு சாட்சியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, தன்னுடைய பலவீனத்தை அவர் சொல்றாரு. என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது உண்மை. அந்த பலவீனம் மாற வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் 3 விசை ஜெபம் பண்ணினேன். தேவ சமூகத்தில் 3 விசை ஜெபம் பண்ணினேன். எதற்கு? என்னுடைய பலவீனம் மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். உன் பலவீனம் மாறும் என்று நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். ஆனா உனக்கு என் கிருபையை நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். உனக்கு என்னுடைய கிருபை உனக்கு நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். நீ எதை பலவீனமாய் உணர்கிறாயோ அந்த பலவீனத்தில் என்னுடைய பலனை உனக்கு நான் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன்னு சொல்லி ஆவியானவருடைய வார்த்தை பவுல் பெற்றுக்கொண்டதாக கொரிந்து சபைக்கு தன்னுடைய சாட்சியை அவர் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு தன்னுடைய சாட்சியை அவர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். அப்ப நீங்க நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், உயர்வடையத்தக்க கிருபை உண்டாகும். உயர்வடையத்தக்க கிருபை உண்டாகும். ஏன்னா பவுல் இங்க ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாரு. 7வது வசனத்துல, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. பவுல் ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு. உயர்த்தாதபடிக்கு, நான் உயர்வடையாதபடிக்கு, நான் எழும்பாதபடிக்கு, நான் மேன்மை அடையாதபடிக்கு, என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் அடையாதபடிக்கு என் பலவீனமானது அந்த சாத்தானுடைய முள்ளானது என்னை கொட்டிக்கொண்டே இருக்கிறது என்று பவுல் இங்கே எழுதுகிறார். அப்ப பவுல் சொல்ற ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நான் எழும்ப முடியாத அளவுக்கு இந்த முள்ளானது என்னை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த முள்ளானது என்னை குட்டிக்கொண்டே இருக்கிறது. அது என்னைய, நான் எழும்பும் போதெல்லாம் என்னை அது உட்கார வைக்குது. நான் ஒரு மேன்மையான இடத்துக்கு நேரா போகிறப்பலாம் அந்த பலவீனம் என்னைய கீழே இறக்கிறது. எனக்கு ஒரு நல்ல பெயர் பிரஸ்தாபம் வரும்பொழுதெல்லாம் அந்த பலவீனம் என்னுடைய பெயரை டேமேஜ் ஆகிறது. நான் இந்த காரியம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். ஆனால் கர்த்தரோ என் கிருபை உனக்கு போதும் என்று என்னை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பவுல் சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ விஷயம் நம்ம உயர்வடைய வேண்டும், நாம் உயரணும், நாம் பெருகணும், நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று நாம் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டது உண்டு. நாம் பிரயாசப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரியம் நம்மை பிடித்து இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிடித்து கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் முயற்சி பண்ணி மேலே எழும்புவோம். ஆனா அந்த பலவீனமான ஒரு விஷயம் நம்மளை மறுபடியும் கீழே இறக்கிறோம். அப்ப பவுல் சொல்றாரு, நான் எத்தனை விசை எழும்பினாலும் இந்த காரியம் என்னை மறுபடியும் என்னை கீழே இறக்கிறது. இப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில உயரணுமேனு சொல்லி ஒரு ஏக்கம் நமக்கு உண்டு. மேலே எழும்பி வந்துடணுமேனு ஒரு ஏக்கம் உண்டு. அந்த ஏக்கத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ எழும்பும்படி, நீ உயரும்படி உனக்கு கிருபை உண்டாக நான் என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். நீ உயரும்படி உனக்கு கிருபை உண்டாகும்படி நான் என்ன பண்ணுவேன்?
செய்வேன்னு சொல்லி என் கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பலனை உனக்கு நான் கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பாதுகாப்பை உனக்கு கொடுக்கிறேன், எனக்கு உண்டானவைகள் இனி உனக்கு உண்டானவைகளா என்ன பண்ணும் மாறும் என்று சொல்லி பவுலை கர்த்தர் தைரியப்படுத்தி மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக பவுலை அனுப்பினவர் இன்றைக்கு இந்த விசுவாசமான வாழ்க்கையை வாழக்கூடிய நமக்கு, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரே வார்த்தை, அந்த வார்த்தை தான், உன்னை எந்த காரியம் பலவீனப்படுத்தினாலும் அந்த காரியத்தில் என்னுடைய பலனை இனி நான் உனக்கு கொடுத்து, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்து, எந்த இடத்துல நீ நிலை குலைந்து இருக்கிறியோ அந்த இடத்துல உன்னுடைய காலை மறுபடியும் மூன்ற பண்ணி உன்னை நடக்க வைக்கிற கர்த்தர் நான். என்னைய நம்பி நீ நடக்க ஆரம்பிப்பன்னு சொன்னா உன்னுடைய கால்கள் சமுத்திரத்தின் மேல் என்ன பண்ணும் பதிந்து நீ நடக்க ஆரம்பிப்ப. நீ மூழ்கி போவது இல்ல, நீ நடக்க ஆரம்பிப்ப. காரணம், என் கிருபை உனக்குள் இருக்கிறபடியினால், என்னுடைய பலன் உனக்குள் இருக்கிறபடியினால், நீ என்னைய நம்பி நடக்கிறபடியினால், என் முகத்தை நம்பி நடக்கிறபடியினால் உன்னுடைய கால்கள் இனி சறுக்காதபடிக்கு, உன்னுடைய கால்கள் இனி சமுத்திரத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு உன்னை சமுத்திரத்தின் மேல் நடக்க வைக்கிற கர்த்தர் நான். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த 8வது நாட்கள் தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உயர்வடைவதற்கு உமது கிருபை போதும் ஆண்டவரே. நான் உயர்வடைவதற்கு உமது கிருபை எனக்கு போதும் அப்பா. எனக்கு பெயர் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கா, எனக்கு டிகிரி இருக்கா, என்கிட்ட குவாலிட்டி இருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. குவாலிட்டி பார்த்து கர்த்தர் யாரும் என்ன பண்ண போறதில்ல, தெரிந்து கொள்ள போறதில்ல. ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? வைத்தியங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உலகத்துல ஒரு 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 ஞானிய வெல்லணும் அப்படின்னா அவனை விட இன்னொரு ஞானியை தான் கொண்டு வந்து என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும். ஆனா வேதம் அப்படி சொல்லல. ஒரு ஞானிய வெல்லணும்னா எனக்கு பைத்தியம் போதும். ஒரு பெரிய ஞானவானை முறியடிப்பதற்கு ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் எனக்கு போதும். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீ உயர்வடைவதற்கு உனக்கு படிப்போ பதவியோ சம்பளமோ பணமோ தேவையில்லை, என் கிருபை உனக்கு இருந்தா உன் வாழ்க்கை தன்னை போல என்ன பண்ணும், உயரும். உன் வாழ்க்கை உயருவதற்கு, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உயர்றதுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நல்ல சம்பளம் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல வாகனம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நான் உயர்வடைந்ததற்கு ஒரு ஒரு பெருமையாக ஒரு பெயராக என்ன பண்ணும் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய உயர்வை நம்ம எதில் பார்க்குறோம்? நம்முடைய வீட்டில், நாம் போடுற வஸ்திரத்தில், நாம் வருகிற வாகனத்தில், இதில் நம்முடைய உயர்வை நம்ம காட்ட நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய உயர்வு அதில் கிடையாது, உன்னுடைய உயர்வு என் கிருபையில தான் இருக்கு. என் கிருபை உனக்கு போதும் நீ நினச்சி வாழ ஆரம்பிச்சனா உன் வாழ்க்கை தன்னை போல உயரும். நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கு நமக்கு வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிருபை மட்டும்தான். அவர் கிருபை நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் உயரக்கூடாதுன்னு சொல்லி அவனை அநேக காரியங்கள் அவனை இறக்கும். அநேக காரியங்கள் அவனை பலவீனப்படுத்தி அவனை கீழே இறக்கும். பவுலுடைய வாழ்க்கையில அவருக்கு முள்ளாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பலவீனங்களை குறித்து அதிகமான விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. நான் நிறைய தேடி பார்த்தேன், நிறைய சரித்திரங்களை புரட்டி பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள் சொன்னாங்க. அதனால பவுலுக்கு என்ன பலவீனம் இருந்தது என்பது நமக்கு முக்கியம் இல்லை. பவுல் பலவீனத்தோடு இருந்தார் என்பது உண்மை. அவருக்கு என்ன பலவீனம் இருந்துச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணாக்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன், பவுலுக்கு பலவீனம் இருந்தது உண்மை, அது எதுவாக இருந்தால் எனக்கு என்ன. அப்ப எந்த பலவீனம் என்பது முக்கியம் இல்ல. ஒருவருடைய வாழ்க்கை பலவீனமா இருக்கும் என்றால் அந்த பலவீனமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லி பவுலுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில அவரை குட்டி கொண்டிருந்த முள் எது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் தியானிக்கும் பொழுது, அவருடைய பலவீனம், ஒன்று அவருடைய பலவீனம், இரண்டாவது அவருக்கு வந்த நிந்தனைகள், மூன்றாவது நெருக்கங்கள், நான்காவது துன்பங்கள், ஐந்தாவது இடுக்கண்கள். ஒன்று பலவீனம், அவருடைய பலவீனம், இரண்டாவது அவருக்கு ஏற்பட்ட நிந்தனைகள், மூன்று அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட நெருக்கங்கள், நான்கு அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள், ஐந்து அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட இடுக்கண்கள். இது எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. பவுல் சொல்றது என்ன? தன்னுடையதான காரியங்களை அவர் எடுத்து சொல்றாரு. 23வது வசனம் மறுபடியும் வாசிங்க. அவர்கள்
கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஸ்தோத்திரம். போதும். இப்ப முதல் வார்த்தை 23வது வசனத்துல அவர் சொல்றாரு, நாம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்ச பாடு இல்ல. என்னை அநேக தரம் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, நாங்க அதிகமாய் 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 அநேக தரம், ஒரு முறை 2 முறை இல்ல, அநேக முறை என்னை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை வாழ்க்கையில இருந்து கொண்டு வந்து வச்சாங்க. 24 சொல்லப்படுகிறது, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடிகள் 5 தரம் அடிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. 40 அடி 5 முறை நான் வாங்கினேன். அப்ப 39 × 40 என்ன பண்ணிக்காங்க, 5 போட்டுக்காங்க. 5 முறை அடி வாங்கியிருக்கிறாரு. அடுத்து 25வது வசனத்துல பாக்குறப்ப, 3 மிரார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அப்ப பவுல் சொல்ற ஒவ்வொரு விதமும் என்னன்னா, என் வாழ்க்கை முழுவதுமே எப்படிதான் இருந்துச்சு. நான் எப்போ கர்த்தருக்காக என்னுடைய உலகத்தை நான் விட்டு எனக்கு வெளிச்சம் கொடுத்தவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் வந்தேனோ, அன்று முதல் ஏற்பட்ட அவமானம் இது. என்று முதல் ஏற்பட்ட அவமானம், என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு நான் பிரயாணமாய் போகும்போது என்னுடைய பிரயாணத்தை தடுத்து என்னுடைய பிரயாணத்தில் என்னுடைய பார்வையை குருடாக்கி என்னை 3 நாள் உபவாசிக்க வைத்து எனக்கு கண் பார்வையை கொடுத்தாரோ, அதற்கு அப்புறமா ஏற்பட்ட சம்பவங்கள் தான் இது எல்லாமே. அதற்கு முன்பாக பவுலை ஒருவனும் தொட்டு பார்க்க முடியாது. ஆனா பவுல் என்றைக்கு கர்த்தருக்காய் வாழுவேன் என்று வாழ ஆரம்பித்தானோ, அன்று முதல் அவருக்கு ஏற்பட்டதுதான் இந்த அவமானங்கள் எல்லாம். அப்ப நாம் என்றைக்கு இயேசுவுக்காக வாழுவோம் என்று உண்மையான ஒரு பொருத்தனையின் வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அன்று முதல் நமக்கு பலவீனங்கள் தொடர ஆரம்பிக்கும். அன்று முதல் நமக்கு பலவீனங்கள் தொடர ஆரம்பிக்கும். அப்ப பலவீனங்கள் தொடர ஆரம்பிக்கிறதுனால நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையை விட்டு பின்வாங்குவேன் என்று நாம் பின்வாங்குவோம் என்றால், நம்மை போல் பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, என்ன நடந்தாலும், இதைத்தான் பவுல் ஜெபித்திருப்பார் நான் நினைக்கிறேன். அவருக்கு அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள் மக்களால வரக்கூடிய பலவீனங்கள் தான். ஒன்னு அரசனால வரும், இல்ல காவலாளியால வரும், இல்ல ஜனங்களால வரும், இல்ல புறஜாதி மக்கள் யாரால ஒருத்தரால அவருக்கு எதையாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு இயற்கை கொடுக்கும், இல்ல விஷப்பூச்சி ஏதாவது கொடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்ற அந்த 26வது வசனத்துல வாசிங்களேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் பட்டணங்களுக்கு போறப்ப வந்த மோசங்களும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்துக்கு போனப்ப அந்த மோசங்களும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தால் வந்த மோசம் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். அப்ப பவுல் சொல்றாரு, நான் எங்க போனாலும் எனக்கு எதுதான் நடக்குது, மோசம்தான் நடக்குது. கடல்ல போனாலும் பிரச்சனை, வனாந்தரத்துக்கு போனாலும் பிரச்சனை, நண்பரோட போனாலும் பிரச்சனை, சொந்த ஊருக்கு போனாலும் பிரச்சனை, பக்கத்து ஊருக்கு போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான் என்ன வருது. நான் ஜெபம் பண்ண இயேசுநாட்ட, ஆண்டவரே நான் போற இடமெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுங்க. நான் 1 முறை ஜெபம் பண்ணேன், 2 முறை ஜெபம் பண்ணேன், 3 முறை ஜெபம் பண்ணேன். அவர் ஒரு வார்த்தையை கொடுத்து, என் கிருபை உனக்கு போதும், நீ பிரச்சனையை போய் என்ன பண்ணு, ஃபேஸ் பண்ணு, என் கிருபையை கொடுத்து என்ன பண்ணிட்டார், அனுப்பிட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மள அதிகமாய் கொட்டக்கூடிய காரியம் எது? நாம் வளர நினைக்கிறோம், நான் நல்லா ஜெபிக்கணும், நான் நல்லா உபவாசிக்கணும், நான் எதையாவது கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு நான் செஞ்சு முடிச்சிடணும்னு பிரயாசப்படுறோம். நம்முடைய சபையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொன்னேன். பைபிள் என்ன பண்ணுவோம், சபையார் எல்லாரும் சேர்ந்து எழுதுவோம், நீங்க எழுதுங்க, உங்களுக்கு வேண்டியதான புக்கு பேனா எல்லாம் நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னோம். எழுதணும், எல்லாரும் நல்லா எழுதுனாங்க, நான் குறை சொல்ல முடியாது, எல்லாரும் உற்சாகமா எழுதுனாங்க. ஆனா எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சு. எழுதி கொண்டிருக்கும் பொழுதே பலவீனம் ஏற்பட்டுச்சு. பலவீனம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவங்க எழுதல, இன்ன வரைக்கும் எழுதல, இதுக்கப்புறம் எழுதுவாங்களான்னு தெரியல. ஒரு பலவீனம் நம்மை தடுத்து நிறுத்தும் பொழுது நாம் பலவீனத்தை தாண்டி வாழ நினைக்கணுமே தவிர பலவீனத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ நினைக்க கூடாது. பவுல் அதை தான் கேட்கிறார், இந்த பலவீனம் எனக்கு மாறணும் ஆண்டவரே,
இந்த பலவீனம் என்னைய சோர பண்ணுது ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னுடைய ஓட்டத்தை தடுக்குது ஆண்டவரே, இந்த பலவீனுடைய பொருத்தனை தடுக்குது ஆண்டவரே, ஏதோ ஒரு பலவீனம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, நான் தாண்டி வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பலவீனத்தை என்னை விட்டு போக்குங்க அப்படின்னாரு. கர்த்தர் சொன்னாரு, பலவீனம் வரும், பலவீனத்தை தாண்டி வாழ கிருபையை தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னாரு. பவுல் ஓகேன்ட்டார். பவுல் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. 10வது வசனத்தை வாசிங்களேன். அந்தபடி நான் பலவீனனா இருக்கும்போது 12:10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தனைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அதற்கு மேல 9வது வசனம் சேர்த்து வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்ற 2 வார்த்தை, என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்து 10வது வசனத்துல துன்பங்களினாலும் இடுக்கங்களினாலும் மிகவும் பிரியப்படுகிறேன். யாராவது துன்பத்தை பிரியப்பட்டு எடுக்குவோமா? யாராவது துயரத்தை பிரியப்பட்டு எடுத்துக்குவோமா? யாராவது அழுகையை பிரியப்பட்டு எடுத்துக்குவோமா? ஆனா பவுல் சொல்றாரு, நான் பிரியமா எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு கிருபை இருக்குப்பா. எனக்கு கிருபை இருக்கிறபடினால எதை கொடுத்தாலும் நான் தாங்குவேன். கிருபை இருக்கிறதுனால எதை கொடுத்தாலும் தாங்குவேன். எந்த வாழ்க்கை வேணா வரட்டுமே. அதான் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். காரணம் என்னன்னா, என் பலவீனத்தில் கிறிஸ்து உதவி செய்வார் என்றால் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் நான் தாங்குவேன். என்னுடைய பலவீனத்தில் கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார் என்றால் 1000 பலவீனங்கள் வந்தாலும் வாழ்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்காக? நாம் பிரயாசப்பட வேண்டியது எதற்காக? இந்த 8வது நாட்கள் நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டியது எதற்காக? கிருபை வேணும் ஆண்டவரே, கிருபை எனக்கு வேணும்பா. கிருபை இருந்தா எனக்கு போதும்பா. கிருபை உள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்தா போதும். 1000 பிரச்சனை வந்தாலும் நான் வாழுவேன். நம்முடைய சபையில எத்தனையோ சகோதரிகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்றான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. காரணம் கிருபை. அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதான கணவர்கள்லாம் கடவுள் மாதிரி. அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிற கணவர்கள் எல்லாம் கடவுள் மாதிரி. அந்த கடவுள்கள்கிட்ட வாழணும்னா கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நிறைய பேர் வாய்மொழியாவே சொல்லியிருக்கிறாங்க, நான்லாம் எப்படித்தான் வாழ்றேன்னு எனக்கே தெரியல பாஸ்டர். எனக்கே நானே யோசிச்சிருப்பேன், எப்படித்தான் அந்த குடும்பத்தில் இவங்கெல்லாம் குப்பை கொட்டி வாழ்றாங்களோ தெரியலையே அப்படின்னு. காரணம் கிருபை இருந்தா எந்த வாழ்க்கையா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சந்தோஷமா வாழலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா மாற நமக்கு வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, கிருபை தான் வேணும். கிருபை இருந்தா போதும். எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சந்தோஷமா வாழலாம். வியாதி உள்ள வாழ்க்கையா இருந்தாலும், பணம் இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும், 3 வேளை ஆகாரம் இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும், மாற்று வஸ்திரம் இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும், எனக்கு கிருபை இருந்தா போதும், நான் சந்தோஷமா வாழுவேன். கிருபை இருந்தா போதும். அப்ப கேட்க வேண்டியது ஒண்ணே ஒன்று, எனக்கு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. எனக்கு இடையூறு வந்தாலும், எனக்கு தடைகள் வந்தாலும், எனக்கு எத்தனை விதமான இடையூறுகள் வந்தாலும் எனக்கு வேண்டியது கிருபை மட்டும்தான். எனக்கு தண்டனைகளே வந்தாலும், தண்டனையே எனக்கு கொடுத்தாலும், கிருபை இருந்தா நான் தண்டனை சந்தோஷமா நான் பண்றேன். பவுல் இத்தனை அடி வாங்கினாரு. இத்தனை அடி யாருக்காவது பட்டா அந்த மனுஷன் என்ன ஆகுவான்? செத்துதான் போகணும். எப்படிதான் போகணும்? செத்துதான் போகணும். ஆனா பவுலோ துதித்து கொண்டு இருப்பார். எப்படி இது சாத்தியம்? அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. அடி உரிச்சு எடுத்தாலும் பவுல் என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில நாம் மிக மிக கேட்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபையுள்ள வாழ்க்கை எனக்கு போதும். ஏன்னா எத்தனையோ பேர் வாழ ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப போராட்டம் இருக்கு வாழ்றதுக்கு. இந்த போராட்டமுள்ள வாழ்க்கை வாழணுமான்னு கேள்வி இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, வாழ வேண்டும், கிருபையோடு வாழ வேண்டும். கிருபை தரேன்,
வாழ்ந்துக்க. பலவீனம் என்று சொன்னா 2 விதமான பலவீனம் இருக்கு. ஒண்ணு வியாதி, அதுக்கு பேரு என்னதான்? பலவீனம் தான். இரண்டாவது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடியது, பிறவி முதல் இருக்கக்கூடியது, அதுவும் பலவீனம் தான். இதுல ஒரு பலவீனத்துக்கு மருந்து மாத்திரால குணப்படுத்த முடியும், இன்னொரு பலவீனத்தை கிருபையால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். 2 பலவீனம் உண்டு. ஒரு பலவீனம் மருத்துவரால் குணப்படுத்த முடியும், இன்னொரு பலவீனத்தை கிருபையால் மட்டும்தான் பலப்படுத்த முடியும். அந்த 2வது பலவீனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் கிருபையால மட்டும்தான் போக்க முடியும். இதுக்கு மருந்து எழுதி கொடுத்தாலும், டிஸ்கிரிப்ஷன் என்ன எழுதிட்டு போனாலும், டானிக்கே குடிச்சாலும், மாத்திரை தின்னாலும், தூக்க மாத்திரையை தின்னாலும் நிம்மதியா தூக்கம் என்ன பண்ணாது? வராது. ஆனா கிருபையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நல்லா தூக்கத்தை கொடுப்பாரு. அப்ப இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்கு கிருபை வேணும்? எத்தனையோ விஷயம் நம்ம வாழ்றதுக்கு நமக்கு கிருபை தான் தேவைப்படுது. என்னதான் தேவைப்படுது? கிருபை தான் தேவைப்படுது. அப்ப இந்த பலவீனத்தை ஆங்கிலத்துல சொல்லணும்னா வீக்னஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாக்க வீக்னஸ்னு சொல்லுவாங்க. அதுவே கிரீக்ல சொல்லணும் அப்படின்னாக்க அஸ்தீனியா அப்படின்னு ஒரு வார்த்தை அதுக்கு என்ன பண்ணுது? இருக்குது. அஸ்தீனியா, பலவீனம், வீக்னஸ், அஸ்தீனியா. இந்த வீக்னஸ் அப்படின்னாக்க குறைபாடு உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்னஸ் குறைபாடு உள்ளவங்க அல்லது சக்தி இல்லாதவங்க, குறைபாடு உள்ளவங்க அல்லது சக்தி இல்லாதவங்கள வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்தீனியா, அந்த கிரீக் வார்த்தையில் அஸ்தீனியான்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு நோய் கொண்டவர்கள், உடல்நல குறை உள்ளவர்கள், பலவீனமானவர்கள். நோய் உள்ளவர்கள், உடல்நல குறை உள்ளவர்கள், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கை காலு, இதில் பலவீனமானவங்க, குறைபாடு உள்ளவங்க. 3வது பலவீனம். அப்ப இந்த எல்லாமே கலந்தது என்னன்னு சொன்னாக்க பலவீனம்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுவோம்? முடிச்சிருவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உடல்ல குறைவு இருந்தாலும், நோய் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், குறைபாடு இருந்தாலும், சக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் உனக்கு கிருபை இருக்கும் என்றால், கிருபைக்கு ஒரு 4 பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு தயவு, ஒன்னு இரக்கம், 3வது தகுதியற்ற ஆசீர்வாதம். 3வது தகுதியற்ற ஆசிரம். இதற்கு நான் தகுதியே இல்லை, ஆனா எனக்கு அது கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் கிருபை. காரணம், தகுதி இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட தகுதியான காரியம் செயல்படுதுன்னா அது அவனுடைய பலத்தால் அல்ல, தேவ கிருபையால். நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஐயோ, அவன் சக்திக்கு மேல அவன் செய்யறான்ப்பா, அவனை போல ஒரு பெரிய ஆள் யாருமே இல்லப்பா. மனுஷனை பெருமைப்படுத்த வேணாம், அவனுக்குள் கிருபையை செயல்படுத்துகிற தேவனை தான் நம்ம என்ன பண்ணணும்? பெருமையா யோசிக்கணும். எல்லாரும் சொல்றது, ஐயோ அவன் செய்யறதெல்லாம் யோசிக்கவே முடியாது, அவன் அந்த அளவுக்கு செய்வான். இந்த பேச்சை கேட்டு கேட்டு அவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு தற்பெருமை வந்துடும். அந்த தற்பெருமை தான் நாளடைவில் அவர்களை பலவீனம் உள்ளவர்களா என்ன பண்ணுது? மாத்துது. அநேகருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு, ஆனா கிருபையை போக்கடிக்கிறதுனால அந்த கிருபை பலவீனமாய் மாறி இன்றைக்கு செயல்பட முடியாத அளவுக்கு சிலரை குன்றி போக வச்சிருக்கு. எத்தனையோ பேர் கர்த்தர் கிருபையை கொடுத்து, நிறைய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கிருபையை நம்ம போக்கடிக்கிறதுனால, அந்த கிருபையை நம்ம சரியா செயல்படுத்தாம இருக்கிறதுனால அந்த கிருபை நாள் அடைவுல எப்படிப்பட்டதாய் மாறுது? நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய பலவீனமான ஒரு பொருளா என்ன பண்ணுது? மாறுது. நம்முடைய பலவீனம் நம்முடைய உயர்வுக்கு தடையா இருக்கிறது. அந்த உயர்வை தடையா இருக்கிற காரியத்தை உடைப்பதற்கு வேண்டியது கிருபை. ஒரு மனுஷன் உயர்வதை தடுக்கிறது தான் சத்துருடைய வேலை. ஒரு மனுஷன் உயரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா சத்துருவுக்கு என்ன பண்ணாது? கை காலு சும்மா இருக்காது, கடகடன்னு அரிச்சிரும். உள்ளங்கை அரிஞ்சு சொரிஞ்சு வேகமா வந்துருவான். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், இயேசுநாதருடைய வாழ்க்கையில இயேசுநாதர் எத்தனையோ அற்புத அடையாளங்கள் செஞ்சிருக்கிறார். ஆமா தானே? எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அடையாளங்கள், எத்தனை பிரசங்கங்கள். ஆனா அவரை பிசாசு எப்படி ட்விஸ்ட் வைக்கிறான்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் திருப்பி கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 6 அதின் 3வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 6:3.
இவள் ம், தச்சன் அல்லவா? ம், மரியாளுடைய குமாரன் அல்லவா? ம், யாக்கோபு, ம், யோசே, ம், யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? ம். இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். யாரை குறித்து? அவரை குறித்து. இயேசுவை குறித்து. பிசாசு எங்க ட்விஸ்ட் வைக்கிறான்? ஜெப ஆலயத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, 1-2 வசனத்தை சேர்த்து வாசிங்க. 1-2-3 சேர்த்து வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் ம், அவரோட கூட வந்தார்கள். ம், ஓய்வு நாளான போது ம், ஜெப ஆலயத்தில் உபதேசம் ம், பண்ண தொடங்கினார். ம், அநேகர் கேட்டு ம். ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி ம், இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? போதும். இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு. சொந்த ஊருக்கு போனப்ப அங்க ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். உபதேசம் பண்ண தொடங்குறாரு. உபதேசத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஆச்சரியப்பட்டவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஞானம் எங்க இருந்து இவனுக்கு வந்துச்சு? இந்த ஞானம் எங்க இருந்து இவனுக்கு வந்துச்சு? 3வது வசனத்தை சொல்ல போறாங்க. இவன் தச்சன் அல்லவா? முதல் வார்த்தை, இவன் தச்சனாச்சு. எங்க கை வைக்கிறான் பிசாசு? அவருடையதான வேலையை கை வைக்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் செஞ்ச வேலையை இயேசு என்ன பண்ணாரு? செஞ்சார். ஏன்னா யூதர்கள் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. என்ன பழமொழினா, தன்னுடைய சொந்த தொழிலை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்காதவன் பிச்சை எடுக்க வைப்பதற்கு சமம் என்று சொல்லி, தன் தொழிலை தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்காதவன் தன் பிள்ளையை பிச்சை எடுக்க வைப்பதற்கு சமம்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினுடையதான தகப்பன் யோசேப்பு அவருடையதான வேலையை யாரு கற்றுக் கொடுத்தது? இயேசுநாதர் கற்றுக் கொடுத்தது. பவுலை குறித்து ஒரு வேலை நமக்கு தெரியும். அவர் கூடாரம் பின்னுகிற வேலை என்ன பண்ணுவார்? அவனுடையதான பூர்வ வேலையே கூடாரம் பண்றது. சொந்த தொழிலை ஒருத்தன் என்றைக்கும் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பழமொழி ஒன்று உண்டு. என்ன பழமொழி? கைத்தொழிலை ஒன்று கற்றுக்கொள்ளுவோம், கவலை இல்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோமா? சரியா எனக்கு முடிவு தெரியல. கைத்தொழிலை கற்றுக்கொள், கவலை ஒன்றுமில்லை, ஒத்துக்கொள். அதேதான் அங்கேயும் சொன்னாங்க. என்னன்னா, தன்னுடைய சொந்த தொழிலை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்ப. அதுக்கப்புறம் அவங்க எதுல வேணா அவங்க தேர்ச்சி அடைஞ்சு வரட்டாது. 2வது, தன் தொழிலை என்றைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு அது என்ன பண்ணும்? உதவியா இருக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற பழக்கம். அதேதான் இயேசுவுக்கும் நடந்தது. யோசேப்பு தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய தச்சன் வேலையை கற்றுக் கொடுத்தார். பிசாசு போட்ட முதல் வார்த்தை, இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? அடுத்த வார்த்தையை போடுறான், மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு இடறல் நமக்கு நேரா வரும்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற எல்லோருமே உங்க சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க. போயிட்டு அங்க இருக்கிறதான பழக்க வழக்கங்களை பார்த்து கொஞ்சம் விலகி இருப்பீங்க. விலகி இருக்கிறவங்களை பார்த்து இவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன? என்னவா அவளுக்கு என்னமோ திருப்பிக்கிட்டு அங்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கிறா, இங்கிட்டலாம் வரமாட்டானோ, அவ்வளவு ஆயிருச்சோ. இதே இந்நேரம் போன வருஷம் நம்ம கூட தான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? உரசிக்கிட்டு கொஞ்சம் கொலாபிக்கிட்டு கிடந்தான். என்னவா? இதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து, யோ என்னையா உனக்கு இந்த வரையா இரியா, போயிருவோம். அப்புறம் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மறுபடியும் எங்க தான் போகும்? சேரை நோக்கி தான் போகும். இதுல இன்னொருத்தரும் இருக்கிறாங்க, இன்னொரு குணாதிசயம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஒருத்தர் இறங்கிருவாங்க, கோதால இறங்கி வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொருத்தர்
இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு அவர்களை கடிந்து கொண்டு சண்டை போட்டு இடம் மாறி போயிருவாங்க. ஆனா இயேசுவோ இது எதையுமே அவர் என்ன பண்ணல. வாசிங்க 4:4-5 வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இயேசு என்ன பண்ணாரு? போகல, அங்க இருந்தவர்களுக்கு ஜெபம் பண்ணாரு, அற்புதங்கள் செஞ்சாரு, அங்க சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு. அதற்கு அப்புறமா ஒரு இடத்த காலி பண்ணி என்ன பண்ணாரு? போனார். ஒருவர் உயர்வடையும் பொழுது அவர்களை இந்த உலகம், இந்த பிசாசு பலவிதமான காரியங்களை சொல்லி, அதுல குறிப்பாக நம்முடைய பழைய வாழ்க்கையை எடுத்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அது நம்முடைய பலவீனம். அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த வாழ்க்கையை நம்ம மறுபடியும் எடுத்து வாழ முடியாது. அதை எதிர்த்து வாழ தேவையானதுதான் கிருபை. அதை எதிர்த்து வாழ தேவையானதுதான் கிருபை. பேசுனா பேசிக்கட்டும். இன்றைக்கு பேசுவாங்க, அடுத்த முறையும் பேசுவாங்க, காலம் முழுக்க அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த பேச்சை கேட்டுட்டு என்னால வாழ முடியாதுன்னு போனா நம் கிருபையை இழந்துருவோம். அந்த இடத்துல வாழும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைய நம்முடைய கோபத்தின் நிமித்தம், நம்முடைய வைராக்கியத்தின் நிமித்தம், நம்முடைய ஆதங்கத்தின் நிமித்தம் இழந்து போறவங்களா இருக்கிறோம். அதான் தேவன் சொல்றாரு, இயேசுவை உயராதபடிக்கு, இயேசு மேன்மை அடைந்து விடாதபடிக்கு, சொந்த ஊர்ல இயேசு மேன்மை அடைஞ்சிடக்கூடாது, இயேசு உயர்த்தப்பட்டக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவுக்கு விரோதமாய் சத்துரு பேசின வார்த்தைகள் தான் நாம் வாசித்த இத்தனை வார்த்தைகளும். அப்ப நமக்கு ஒரு உயர்வு வரும்பொழுது நமக்கு விரோதமா பேசக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா நமக்கு வேண்டியது கிருபை. பேசுனா பேசிட்டு போட்டு, எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய மனுஷங்க மத்தியில் நம்ம வாழுவதற்கு நமக்கு தேவை கிருபை. நம் உயர்வடைவதற்கு நமக்கு வேண்டியது கிருபை. இயேசு கிறிஸ்துவை அதற்கப்புறமா பிசாசால என்ன சொன்னாலும் அவருடைய உயர்வை என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியல. அவன் கடைசியா வச்ச ஒரு செக்கு இயேசுவினுடைய சரீரத்தை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சான். இயேசுவை அரஸ்ட் பண்ணான். சீஷர்கள் மத்தியில நம்பிக்கையை இழக்க வச்சான். சொந்த சகோதரனை போல பாவித்த யூதாஸ் காட்டி கொடுத்தான். இயேசு உடைஞ்சு போகல. இயேசுவை காவல்ல வச்சாங்க, உடைஞ்சு போகல. இயேசுவுக்கு பல அடிகள் கொடுத்தாங்க, உடைஞ்சு போகல. இயேசுவினுடைய முகத்துல காரி உமிழ்ந்தாங்க, அவர் உடைஞ்சு போகல. இயேசுவினுடைய பாடுகளை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள், உடைஞ்சு போகல. எல்லாவற்றுக்கும் மேல பரபாசு விடுதலை செய்யும், இயேசுவை கொலை செய்யணும் சொன்னப்ப கூட அவர் என்ன பண்ணல, உடைஞ்சு போகல. காரணம் என்ன? இந்த வாழ்க்கையை தான் வாழ போறேன் என்று தெரிந்து கெத்செமனே தோட்டத்திற்கு முன்பாகவே சென்று கிருபையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு? நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை தொடங்கும் முன் கிருபையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? ஏன்னா அன்னைக்கு என்ன அவமானப்பட போறோம்னு நமக்கு தெரியாது, எங்க அசிங்கப்பட போறோன்னு தெரியாது, யாருக்கிட்ட பேச்சு வாங்க போறோன்னு தெரியாது, யாருக்கிட்ட மிதி வாங்க போறோன்னு தெரியாது. ஆனா எந்திரிச்ச உடனே கேட்க வேண்டியது, கிருபையை மட்டும் கொடுத்துருங்கப்பா. நான் இன்னைக்கு தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு தேவையானது கிருபை மட்டும்தான். இன்னைக்கான வாழ்க்கைக்கு நான் காலையில் எழும்பி வெளியில 8 மணிக்கு 9 மணிக்கு போறேன்னா, இரவு 8 மணி 9 மணிக்கு நான் பத்திரமா வர்றதுக்கு எனக்கு தேவையானது கிருபை மட்டும்தான். திறமை முக்கியம் இல்ல, கிருபை முக்கியம். நம்ம திறமையா வேலை செய்வோம், திறமையா வாகனம் ஓட்டுவோம். ஆனா என்ன திறமை இருந்தாலும் நடக்கிறது நடந்தே தீரும். ஆனா கிருபை இருந்தா நடக்கிறதையும் மாத்தி போடும். கிருபை நடக்க வேண்டிய காரியத்தையும் மாத்தி அமைக்கும். ஒரு 4 மனிதர்களை குறித்து வேகமா பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 23 குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. 1 தீமோத்தேயு 5:23. அங்கு பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன் பலவீனத்தை குறித்து நீ கொஞ்சமா திராட்சரசம் என்ன பண்ணிக்க, எடுத்துக்க. உன் பலவீனத்தை குறித்து நீ கொஞ்சமா என்ன பண்ணு, திராட்சரசம் எடுத்துக்க. 2 விதமான திராட்சரசம் உண்டு. ஒன்று மதுபானம், இன்னொன்று திராட்சரசம், ஜூஸ். ஒன்று மதுபானம், இன்னொன்னு ஜூஸ், சாதாரண திராட்சரசம். கிரேக்கர்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. கிரேக்கர்களுக்கு
ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னா, அவங்க வெறுமனே தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. வெறும் தண்ணி அவங்க நம்ம மாதிரி பச்சை தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து குடிக்க மாட்டாங்க. அதில் திராட்சையை என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் திராட்சை ரசத்துக்கு 3 பங்கு தண்ணீரை கலக்குவாங்க. ஒரு பங்கு திராட்சை ரசத்துக்கு 3 பங்கு தண்ணீரை கலக்குவாங்க. அந்த திராட்சை ரசத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி குடிப்பாங்க. காரணம், வெறும் தண்ணீரை குடித்தா அவங்களுக்கு வயிற்றுப்புண் என்ன பண்ணும், வரும். அல்சர் வந்துருமா அவங்களுக்கு. இன்றைக்கு ஊட்டிக்கு போனாக்க ஜீரக தண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு வேர் வெட்டி போட்ட தண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட் சுடுதண்ணி என்ன பண்ணுவாங்க, காரணம் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு சுடுதண்ணி குடிச்சாதான் அவங்களுடைய வயிறு கெட்டு போகாமல் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சரீரங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே போல கிரேக்கர்களுக்கு ஒரு பழக்கம், திராட்சை ரசத்தில் தண்ணியை கலந்து குடிப்பாங்க. ஒரு டம்ளர் திராட்சை ரசத்துக்கு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி அவங்க கலக்கி தான் குடிப்பாங்க. இப்ப தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டார். இப்ப ரட்சிக்கப்பட்டவர் கிரேக்கர்களுக்குள்ள மட்டும் ஊழியம் செய்யல, பல இடங்களுக்கு அவர் என்ன பண்றாரு, ஊழியம் செய்ய போறார். சரித்திரங்கள் சொல்லுகிறது, தீமோத்தேயுக்கு பவுல் இந்த உபதேசத்தை கொடுத்தாரு. உன் பலவீனத்தை நிமித்தம் கொஞ்சம் நீ என்ன பண்ணிக்க, திராட்சை ரசம் எடுத்துக்கன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு உபதேசம் பண்ணது உண்மைதான். ஆனா நாள் அடைவுல தீமோத்தேயு திராட்சரசம் குடிக்காத வெறும் தண்ணீரை குடித்து வாழத்தக்கதான அவனுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தாருன்னு சொல்லி சரித்திரங்கள் சொல்லுது. காலம் முழுக்க தீமோத்தேயு அந்த திராட்சரசம் கலந்த தண்ணீரை குடிக்கல. ஒரு நாளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறபடினால் அந்த ரத்தமாகிய திராட்சரசத்தை உட்கொள்ள ஆரம்பித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில திராட்சரசம் குடிக்கிறது நின்று போயிட்டு எல்லோரையும் போல சாதாரண தண்ணீரையே குடித்தவர் வாழ ஆரம்பித்தார்னு சொல்லி சரித்திரங்கள் சொல்லுது. அப்போ அவருடைய பலவீனங்களை எது போக்குது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை போக்குது. அவரால் திராட்சரசம் இல்லாம வாழ முடியாது, மிக்சிங் பண்ணி குடிக்காம அவரால் இருக்க முடியாது. ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை திராட்சரசமாய் அவர் விசுவாசித்து குடிக்க ஆரம்பிச்சாரோ, அதற்கு அப்புறம் வெறும் தண்ணீரை குடிச்சாலும் அவருடைய சரீரம் நல்ல ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, வாழ்ந்துச்சு. இன்றைக்கு நம்மளும் சில பலவீனத்தை நிமித்தம் அநேக மருந்துகள் என்ன பண்றோம், எடுக்கிறோம். கேட்க வேண்டியது ஒன்னே ஒன்று, மருந்து எப்பயும் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணக்கூடாது, நான் எங்கே போனாலும் எனக்கு மருந்து என்ன பண்ணணும், கிடைக்கணும். சிலருக்கு சில பிராண்டு டேப்லெட் இல்லைனாக்க உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது. அதே மாதிரி டானிக் அது மாதிரி தான். சில டானிக், இந்த டானிக் தான் உங்களுக்கு செட் ஆகும், வேற டானிக் குடிச்சா உங்களுக்கு செட் ஆகாது. நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே நான் போகிற பக்கம் இந்த டானிக் எனக்கு என்ன பண்ணணும், இந்த மாத்திரை என்ன பண்ணணும், கிடைக்கணுன்றதை விட நான் எங்கே போனாலும் மாத்திரை கிடைக்குதோ கிடைக்கலையோ, மருந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ, டானிக் கிடைக்குதோ கிடைக்கலையோ, எனக்கு இந்த பலவீனத்தில் நான் மேற்கோள் எனக்கு கிருபை கிடைச்சா போதும் ஆண்டவர், கிருபை கிடைச்சா போதும் ஆண்டவர். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு இருமல் வந்தால் என்ன பண்ணாது, அவ்வளவு சீக்கிரமாக நிற்காது. கடந்த 2 வருஷம் நான் இரும்பி யாராவது பார்த்துருக்கீங்களா? கடந்த 2 வருஷமா நான் அதிகமாக இரும்பி யாராவது பார்த்துருக்கீங்களா? அதற்கு முன்பாக நான் எவ்வளவோ இருமல் இரும்புவேன், நாள் வந்தா முடியாது. ஆனா கடந்த 2 வருஷமா அதிகமா நான் என்ன பண்ணல, இரும்பல. இதுக்கு நான் மருந்து எடுக்கல, மாத்திரையும் எடுக்கல. என் மனைவி அதுக்கு சாட்சி. ஒண்ணுமே எடுக்கல, வந்தா வருது போனா போது நான் பாட்டுக்கு வாட ஆரம்பிச்சேன். நாள் அடைவுல கர்த்தருடைய கிருபையால இன்றைக்கு என்ன கத்துனாலும் எனக்கு இருமல் என்ன பண்றது இல்லை, வரதில்லை. உடம்பு சரியில்லாம போனாதான் இருமல் வருமே தவிர சும்மா நான் கத்தி பிரசங்கம் எனக்கு இப்போ இருமல் என்ன பண்றது இல்லை, வரதில்லை. அதை நான் பலவீனம்னு நினைச்சேன், காலத்துக்கு இது எனக்கு கூட தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அந்த நாள் ஒரு நாள் வந்தது, இருமல் இல்லாத வாழ்க்கை எனக்கு அவர் என்ன பண்ணாரு கொடுத்து. எவ்வளவு கத்துனாலும் இப்ப இருமல் என்ன பண்ணாது, வராது. அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். அப்ப நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை பலவீனம் என்று உணர்கிறோமோ அதை பலனாய் மாற்றிக்கொள்ள தேவையானது ஒன்றே ஒன்று, கிருபை மட்டும்தான். ஆப்ஷன் இல்ல, கிருபை. இன்னைக்கு நம்ம ஆப்ஷனை தேடி போயிட்டு இருக்கிறோம், அந்த ஆப்ஷன் நல்லா இருக்குமா, இந்த இல்ல கிருபை இருந்தா போதுங்க. எங்கேயும் வாழலாம், எப்படியும் வாழலாம், எந்த நிலைமையிலையும் வாழலாம். கிருபை தான் வேணும். அடுத்து யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்துல மோசே ஒரு வார்த்தையை சொல்ல. ஏன்னா மோசைக்கு ஒரு பலவீனம் ஒன்று உண்டு. என்ன பலவீனம்னா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன். மோசே சொல்றது, நான் திக்குவாயும்
மந்தனாவும் உடையவன். சோ உங்க ஊழியத்தை நல்லா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தேவன் மோசே கிட்ட முட்செடியில தரிசனம் கொடுத்து 3ஆம் அதிகாரத்துல முட்செடியில தரிசனம் கொடுக்கிறாரு, மோசையோடு பேசுறாரு. மோசே அப்பவே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, என்னைய அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, நீங்க என்னை அனுப்புனாக்க நான் யாருன்னு சொல்றப்ப 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவார் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் சொல்லுவாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் சொன்னவர் போய் சொல்லு அப்படின்னுவார். மோசே கம்முனாயிருவார். மறுபடியும் அடுத்து சொல்லுவார், நான் போனா அவங்க அற்புதம் எல்லாம் கேட்பான என்ன சொல்லுவது. அடுத்து இயேசு கர்த்தர் சொல்றாரு, உன் கரத்துல கொடுக்கப்பட்ட கோல் என்ன பண்ணி கீழே போடு, அது சர்ப்பமா மாறும், அதை மறுபடியும் புடி, அது கோலா மாறு, இதான் அடையாளம் போ அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன், என்னால பேச முடியாது, என்னால பேச முடியாது. அடுத்த 2 வசனத்தை வாசிங்களேன், 11, 12 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீ பலவீனமானவன் தானே, திக்குவாயந்தான், ஆனாலும் நீ போ, உனக்கு கிருபையை கொடுத்து நான் உன்னை என்ன பண்றேன், பேச வைக்கிறேன். இன்றைக்கு நிறைய நேரத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம எப்படி தப்பிச்சு ஓடுறோம், எனக்கு தெரியாது, எனக்கு வராது, சுத்து போட்டாலும் எனக்கு வராது. மோசையை போல நம்ம சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, வாயை உண்டு பண்ணது நான், குருடனை பார்க்க வச்சது நான், ஊமையனை பேச வச்சது நான் அல்லவா? அதனால் உன் திக்கு வாயை உடைச்சி உன்னைய பேச வச்சு உன்னைய பலவீனன் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக உன்னை நான் பலவானாய் நான் மாற்றி நிக்க வைக்கிறேன். நீ போக ஆயத்தமா இருக்கியா? நம்முடைய பலவீனத்தை நாம் மேற்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம், மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கணும். எதை மேற்கொண்டு? கிருபையை மேற்கொண்டு. கர்த்தர் கிருபையை தரேன்றாரு, கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்வதும், கிருபை வேண்டாம் நான் திக்குவாயோடு வாழ்ந்து கொள்கிறேன் என்பதும் நம்முடைய கையில கரத்துல தான் இருக்கு. சில பலவீனங்கள் உண்டுதான், வாய் தடுமாறதான் செய்யும், சில குளறுபடி வரத்தான் செய்யும். அதுக்காண்டி பேசாம இருக்க முடியுமா? உங்கள எத்தனை பேருடைய வாய் குளறும்னு தெரியும்? உங்கள எத்தனை பேருக்கு என்னுடைய வாய் குளறும்னு தெரியும்? என் வாய் நல்லாவே குளறும். ஆனா வீட்டில் வச்சு செய்வாங்க என்ன, ஏதாவது நான் பேசினேன் அப்படின்னா, ஏன்னா என் வாய் அந்த அளவுக்கு குளறும். டக்குன்னு இங்கே பேசுகிற மாதிரி வீட்டில் நல்லா பேச முடியாது. ஆனால் இங்கே மட்டும் என்னமோ தெரில, எந்த ஸ்லாங் எடுத்தாலும், செம்மொழி எடுத்து பேசினாலுமே ஸ்லோவாக பேசுவேன். ஆனால் வீட்டில் பேச வராது எனக்கு. சாட்சி பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க, ஏன்னா கேட்டு பாருங்க அப்புறமா எந்தெந்த வார்த்தையெல்லாம் என் வாய் வளரும் அப்படின்னு. ஆனால் அதே வார்த்தை இங்கே நின்று பேசணும், வளர மாட்டேன். தெரியல, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. பேச வராது, பேச தெரியாதுன்றதுக்காக நம்ம பேசாமலே இருந்தோம்னாக்க இந்த உலகம் நம்மள முத்திரை குத்தி அமைச்சிரும். நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு போய் சில விஷயங்கள் விசாரிக்க தெரியாது, எனக்கு கேட்க தெரியாது, அதனாலேயே அநேக நல்ல காரியங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அதை கரெக்டாக ப்ராப்பராக யார்கிட்ட போகணும், எப்படி பேசணும்னு தெரியறது இல்லை. அதனாலேயே சில ஆஃபர் என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. இன்டர்வியூ போனால் வேலை கிடைக்கும், எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண, ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு சரியாக ஆன்சர் பண்ண தெரியாது, ஸோ நான் இன்டர்வியூக்கு போக மாட்டேன், கிடைக்கிற வேலையை நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். மோசே சொல்றது அதுதான், நான் இஸ்ரவேல் ஜனங்களை போய் மீட்டு கொண்டு அவங்களுக்கு தலைவனா இருக்கிறத விட இந்த ஆட்டு மந்தைக்கு மெய்ப்பனா இருக்கிறதுக்கு ரொம்ப உத்தமம், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு கேட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, நீ ஆட்டு மந்தையை மேய்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் இல்லப்பா, நீ ஆட்டு மந்தையை மேய்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் கிடையாது, என் ஜனங்களை நடத்தும்படி அழைக்கப்பட்டவன், என் ஜனங்களை அழைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப நம்முடைய கிருபை ஒண்ணு உண்டு, நம்முடையதான தடுமாற்றத்துல உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறாரு, பெற்றுக்கொள்ளுங்க. முடியாதுன்னு
மோசேனுடைய வார்த்தைய அவர் திக்குவாயாவே இருந்தாலும், மோசேனுடைய வார்த்தை 5 நிமிஷமா அவர் பேசினாலும், ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க அவருக்கு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆனாலும், அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிற வரைக்கும் மோசேயின் வார்த்தைக்கு ஜனங்களையும் ராஜாக்களையும் கர்த்தர் காத்திருக்க வச்சார். யாருக்காக காத்திருக்க வச்சாரு? மோசேயின் வார்த்தைக்காக ராஜாக்களையும் காத்திருக்க வச்சாரு, ஜனங்களையும் காத்திருக்க வச்சார். அதுதான் கிருபை. நீங்க புறப்படுங்க, உங்கள் வாயின் வார்த்தைக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் காத்திருக்க வச்சிருக்கிறார். தைரியமா போய் பேசுங்க, தைரியமா காரியத்தை செயல்படுத்துங்க. ஐயோ இந்த காரியத்தை சொன்னாக்க அவங்க எப்படி, நீங்க சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளத்தக்க கிருபையை கர்த்தர் அவன் இருதயத்துக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். பேச ஆயத்தம்னா கிருபை நிச்சயம் செயல்படும். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறப்ப லேயாள் என்கிற ஒரு சகோதரி நம்ம பார்க்க முடியும். லேயாள் எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவள்? கூச்ச பார்வை உடையவள். லேயாள் எப்படிப்பட்டவங்க? கூச்ச பார்வை உடையவங்க. அதனாலே என்னமோ தெரியல, யாக்கோபுக்கு லேயாளை பிடிக்காது. யாக்கோபுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில பலவீனத்தின் நிமித்தம் நம்மள சில பேருக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல. நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் நம்மள சிலருக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல. யாக்கோபுக்கு லேயாளை பிடிக்கல. லேயாளுடைய அப்பாவே பிளான் பண்ணி யாக்கோபுக்கு என்ன பண்ணிட்டாரு? கட்டி வச்சிட்டார். காரணம், இந்த கூச்சப்பாறை உள்ளவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. இளிச்சவாயன் யாக்கோபு இருக்கிறான், கட்டி வச்சிருவோம். யார் இருக்கா? இளிச்சவாயன் யாக்கோபு இருக்கிறான், கட்டி வச்சிருவோம்னு சொல்லிட்டுன்னு லாபான் நல்ல ஒரு பிளான் போட்டு யாருக்கு கட்டி வச்சிட்டாரு? யாக்கோபு கட்டி வச்சிட்டாரு. ஒரு தகப்பன் தன் மகளின் பலவீனத்தை பார்த்து அவள் அந்த வாழ்க்கையை விரும்பினாளா விரும்பலையா அவளுக்கு தெரியாது, கட்டி வச்சிட்டார். காரணம், உன்னையெல்லாம் யார் கட்டிக்குவா? உன்னையெல்லாம் யார் கட்டிக்குவா? போ, கிடைச்சதை கட்டிட்டு போய் வாழு போ. அப்ப லாபானே லேயாளை தந்திரமா யாக்கோபு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். லேயாள் பார்க்கிறா, அழுகிறா. தகப்பன் நேசிக்கல, கட்டின கணவன் நேசிக்கல. காரணம், என்னுடைய பலவீனம். நம்முடைய பலவீனம் அநேகரை நம்மை வெறுக்க வைக்கும். நம்முடைய பலவீனம் அநேகரை விட்டு நம்மளை பிரிக்க வைக்கும். நம்முடைய பலவீனம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க வைக்கும். ஆனா இப்படிப்பட்ட பலவீனமானவளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. வாசிங்க, அதே 29ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிக்கலாமா? லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. யாரு கண்டு? கர்த்தர் கண்டு. யாரு பார்த்தா? கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஸ்தோத்திரம். 2 பேரு. ஒருத்தரை கர்த்தர் என்ன பண்றாரு? அடைக்கிறார். காரணம், அவள் நல்ல பேருள்ளவளா இருக்கிறா. ஆனா இன்னொருத்தியோ அற்பமா எண்ணப்படுகிறான்னு சொல்லி அற்பமா எண்ணப்பட்டவளை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். லாபா நினைச்சது லேயாள் நிமித்தம் சந்ததி விருத்தி அடையாது, லேயாளை உயர்த்த முடியாது, லேயாளுக்கு ஒரு உயர்வு வராதுன்னு சொல்லி லேயாளை தந்திரமா யாக்கோபு கட்டி வச்சான். யாக்கோவும் லேயாளை நேசிக்கல, ராகேலை நேசித்து என் சந்ததி அவளிடத்திலிருந்து தான் பிறக்க வேணும்னு சொல்லி அவன் ராகேல் பக்கமா ஒன் சைடா போய்கிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் பார்த்தாரு, நான் உயர்த்த நினைக்கிறது லேயாளை தான், ராகேலை இல்லை என்று சொல்லி லேயாளுக்கு 10 பிள்ளைய கர்த்தர் என்ன பண்ணாரு? லேயாளுக்கு எத்தனை பிள்ளைய கொடுத்தாரு? எத்தனை பிள்ளைய கொடுத்தாரு? ஃப்ளோவா எல்லாரும் 10ன்னு கத்துனீங்க என் கூட சேர்ந்து. லேயாளுக்கு 6 பிள்ளைய கொடுத்தாரு. அப்ப யாரை குடும்பம் பலவீனமா நினைக்குதோ, யாரை உறவினர்கள் பலவீனமா நினைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். உங்க பலவீனத்தை யாராவது அற்பமா நினைச்சிருந்தாங்கன்னா கர்த்தர் பார்க்கிறார். உங்களை தான் கர்த்தர் பார்க்கிறார். உங்க குடும்பம் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், உங்க குடும்பம் அற்பமா நினைச்சிருக்கலாம், நண்பர்கள், உறவுகள், நெருங்கினவர்கள், ரத்தத்தின் ரத்தமும் மாம்சத்தின் மாம்சமும் இணைக்கப்பட்டவர்கள் கூட அற்பமா நினைக்கலாம் பலவீனத்தை கண்டு. ஆனா கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் கண்டார்.
அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். அவளை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், அவளுக்கு தனது கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அப்ப உயர்வடைய தேவை என்ன? கிருபை. உயர்வடைய யாக்கோபுடைய அன்பு தேவையில்ல. உயர்வடைய லாபானுடையதான அன்பு தேவையில்ல. உயர்வடைய ராகிலுடையதான பாசம் தேவையில்ல. கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும். குடும்பத்துல யார் நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, நீங்க உங்களுடைய பலவீனத்தை பார்த்து, உங்களுடைய உருவத்தை பார்த்து, உங்களுடைய பேச்சை பார்த்து, உங்களுடைய சரிய தோற்றத்தை பார்த்து அநேகர் கேலி பண்ணாலும் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் கண்டபடியினால் அவளை கர்த்தர் உயர்த்தினார். யாரை உயர்த்தினார்? அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை, அற்பமா எண்ணப்பட்டவளை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க. 9:2 இவன் பிறவி குருடனாய் பிறக்க காரணம் யார் செய்த பாவம்? இவன் பிறவி முதல் பலவீனம் உள்ளவனாய் இருக்க யார் காரணம்? இயேசுநாதர் சொன்னார், யாரும் காரணம் இல்ல, என் கிருபை வெளிப்படும்படிதான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான். புரியல? புரியலையோ? சிலருடைய பிறப்பே கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படியாதான் கர்த்தர் சிலர் பறக்க வச்சிருக்கிறாரு. நம்ம தான் சொல்றோம் பலவீனம்னு. கர்த்தர் சொல்றார் அது பலவீனம் இல்லை, என் கிருபை வெளிப்படும்படிதான் நான் சிலரை இப்படி பறக்க வச்சிருக்கிறேன். சிலருடைய பிறப்பே கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக தான். அதனால சிலருடைய பிறப்பு நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. பாவத்தையோ மற்ற காரியத்தை நினைச்சு நீங்க புலம்ப தேவையில்ல. கிருபை வெளிப்படும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் என் கிருபையை வெளிப்படும்படி, என் மகிமை வெளிப்படும்படி இந்த மகனை இப்படிப்பட்ட ஒரு பிறப்புக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அது கொஞ்ச காலம். என் கிருபை வந்துச்சுன்னா அவன் எழும்பி அவன் செயல்பட ஆரம்பிப்பான், அவன் பார்க்க ஆரம்பிப்பான், அவன் பேச ஆரம்பிப்பான். அவனுக்குள் நிறைய மாற்றங்கள் வரும். கிருபைக்காய் மாத்திரம் காத்துருங்க. கிருபைக்காக மாத்திரம் காத்துருங்க. நடக்க வேண்டியது கர்த்தர் நடத்துவார். செயல்படுத்த வேண்டியதை கர்த்தர் செயல்படுத்துவார். இந்த பிறப்பின் நோக்கமே கர்த்தருடைய கிருபைக்காக தான். சிலர் பிறப்பை சபிக்கிறவங்களாம் உண்டு. யோபுவை போல பிறந்த நாளை சபித்தவர்கள்லாம் உண்டு. பிறக்க காரணமே கிருபை வெளிப்படுவதற்காக தான், சபிக்கிறதுக்காக இல்ல, கிருபை வெளிப்படுவதற்காக. அதனால கிருபை வெளிப்படணும், ஜெபம் பண்ணுங்க. உயரணும்னா கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சின்ன பிள்ளை கண் பார்க்கிறதற்கு சீஷர்கள் சொன்னது, இவங்க அப்பா செஞ்சது, இவங்க அப்பன் செஞ்ச பாவமா இல்ல இவன் செஞ்ச பாவமான்னு தெரியல, பாரு எப்படி பிறந்திருக்கு புள்ளன்னு. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, இவன் பிறவிலேயே இப்படி பிறக்க காரணம் என் கிருபை இவன் கிட்ட வெளிப்படுன்றதுக்காக தான். என் கிருபையை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து முடிக்கலாம். அதே லூக்காவின் சுவிசேஷம் 6:6 சூம்பின கை உடையவன், சூம்பின வலது கை உடையவன், அவனுக்கும் அதே வார்த்தை தான். கையை நீட்டு மறுக்கையை போல மாறும். கையை நீட்டு மறுக்கையை போல மாறும். எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் உயர்வடைய தேவை ஒன்றே ஒன்று, கிருபை. கிருபை ஒருவனை மறுரூபமாக்கும். கிருபை ஒருவனை மறுரூபமாக்கும். தீமோத்தேயுவை மறுரூபமாக்கிய கிருபை, லேயாளை மறுரூபமாக்கிய கிருபை, மோசேயை மறுரூபமாக்கிய கிருபை, பிறவி குருடனை சூம்பின உறுப்புடையவனை மறுரூபமாக்கிய கிருபை நம்மையும் இன்னைக்கு மறுரூபமாக்க உண்மை உள்ள கிருபையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உயர்வடைய கிருபை வேணும்ப்பா. நான் உயர்வடைய கிருபை தாங்கப்பா. நான் உயர்வடைய கிருபை தாங்கப்பா. அற்பமா நினைக்கிறவர்களுக்கு முன்பாக, தூஷிக்கிறவர்களுக்கு முன்பாக, தூக்கி எறிகிறவர்களுக்கு முன்பாக கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா. கிருபைக்காக 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 கிருபை 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 வேணும் ஆண்டவரே.